ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சூப் ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஜாரில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, அரை துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா சிக்கன் நல்லா வெந்து அந்த சாரெலாம் இறங்கணும். இறங்கினதுக்கப்புறமா இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.